ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு அப்படின்னா, சிபிஐட்டே பாத்தீங்கன்னா விஜயுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. நானே மிரண்டு போயிட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரியே தேர்தல் ஆணையத்துல யாரோ ஒருவர் அவர் உட்கார்ந்து கொண்டு விஜய்க்கு விசில் சின்னம் வேண்டும் சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அதிகாரி அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்றாங்க. சிபிஐ, தேர்தல் ஆணையம் இரண்டுமே பாஜக வசம் தான் இருக்கிறது. பாஜகவுடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கும் போது, விஜய்க்கு எப்படி இந்த விசில் சின்னம் கிடைத்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை சீமான் உட்பட பல்வேறு நபர்கள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ யாரோ ஒரு ரசிகர் தான் அதை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஆதவ் சொல்றாரு. அந்த ரசிகர் யார்? இல்ல, அமித்ஷாவா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரசிகர் அமித்ஷா தான். எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய டெல்லி மாநில தலைவராக அமித்ஷா இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்ப இவங்க சொல்றதன் மூலமாக. இன்னொன்னு, இதெல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு இல்லையா? நீங்க ஒரு சின்னத்தை கேட்கறீங்க. அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தேர்தல் ஆணையம் புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணிச்சா ரசிக மனப்பான்மையில கொடுத்துட்டா இது தேர்தல் ஆணையத்தை இழிவுபடுத்துற வேலை இல்லையா? தேர்தல் ஆணையம் முறை தவறிய நடக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகம் பாழ்பட்டு போய் கிடக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து யாருக்குமே இல்லை. ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதா இல்லையா? தேர்தல் ஆணையம் பாழ்பட்டு போயிடுச்சு. அதனால தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாம போயிடலாமா? தேர்தல் ஆணையம் முழுவதுமாக செயலிழந்துருச்சுங்கிற செய்தியை நம்ம விதைச்சிடலாமா? இப்ப இன்னைக்கு ஆதவ் சொன்ன செய்தி எப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல உனக்கு ஆள் இருந்தா எது வேணுமோ நடக்கும். அப்படி இல்லை சார். தேர்தல் ஆணையமும் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. அதிகாரிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக துணை போகிறார்கள் என்பது வேறு. தேர்தல் ஆணையத்துக்குள் பாஜகவினுடைய ஹேண்ட் வந்து 100% இருக்குங்கிறது உண்மை. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா தேர்தல் ஆணையத்தையே சிதைத்து போடுகிற பேச்சை இன்றைக்கு ஆதவ் பேசி இருக்கிறார். சீமான் ஒரு தடவை சொன்னார், எனக்கு அந்த பேச்சினுடைய ரெசம்பிளன்ஸா தான் இன்னைக்கு இந்த பேச்சு இருந்தது. ஏர்போர்ட்டுக்குள்ள போனேன், அங்க இருக்கிற ராணுவ அதிகாரி, அண்ணா அவன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னான் அப்படின்னு ஒரு கதை கட்டினார்ல. அந்த கதையினுடைய வேறு ஒரு புதிய வடிவம் தான் இன்னைக்கு இவங்க சொல்லி இருக்கிற கதையா சார். சிபிஐ உங்களை வச்சு நொங்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்னையில விசாரிக்க முடியாது, நீ டெல்லிக்கு வான்னு சொன்னாங்க. டெல்லியில கூட்டு போய் உட்கார வச்சு விசாரணையை நடத்தி உங்களுக்கு பொங்கல் ஹாலிடே முடிஞ்சோன்னு திரும்ப வரணும்னு சொன்னாங்க. நீங்க திரும்ப போனீங்க. என்ன விசாரணை செய்தாங்கன்றத வெளியில கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்து இறங்கிடுச்சுன்றத எல்லாருமே சொல்றாங்க. சிபிஐ தரப்புலயும் சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை போய் சொல்லிட்டாரு விஜய்ன்னு சொல்றாங்க. விஜயினுடைய வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற இடத்தில் இருந்த ஆதவனுடைய ஸ்டேட்மெண்ட், இவையெல்லாம் ஒரு கிளம்சி காம்பினேஷனா இருக்கு அப்படிங்கிறது சிபிஐ தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. குற்றப்பத்திரிகையில உங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பிப்ரவரியில கைது நடவடிக்கைகளுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம்னாங்க. நாம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ்ல அந்த செய்தியை பேசியிருக்கோம். கைது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளவு அழுத்தம் வந்திருக்கு. இத கூட சொல்ல முடியாம வடிவேலு மாதிரி வெளியில வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டாங்கிற மாதிரி என்னோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. தலைவரை பார்த்து செல்ஃபி எடுத்ததை நான் ஆச்சரியப்பட்டேன். உங்களை நொங்கெடுத்த செய்தியை நீங்க சொல்லாம செல்ஃபி எடுத்த செய்தியை மட்டும் நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்கன்னா, அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு யார் சொல்லி கொடுத்ததை நீங்கள் இன்றைக்கு மேடையில் வந்து பேசுறீங்க? பாஜக மிரட்டியதா உங்களை? ஒன்றிய அரசு மிரட்டியதா? சிபிஐல கேட்டதெல்லாம் வெளியில சொன்னா நல்லா இருக்காது, நாளைக்கு தூக்கி உள்ளார வச்சிரும், எலெக்ஷனுக்கே நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தகவல் எதுவும் டெல்லியிலிருந்து வந்ததா? அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நாடகத்தை நீங்கள் போடுகிறீர்களா? நீங்க பிரச்சனையை எதிர்கொண்ட, சிபிஐயை எதிர்கொண்ட பலர் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிறார்கள். நீங்க செந்தில் பாலாஜியை கூட எடுத்துக்கோங்க. அமலாக்கத்துறையினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் வளைக்கப்பட்டவர். வெளியில வந்து என்னென்ன பேசினாரு, இந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு பேசினாரு, இந்த வழக்குக்கு தான் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தேன்னு பேசினாரு, இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னாரு. அதுல 1% நீங்கள் பேச வேண்டாமா? சிபிஐ என்ன செஞ்சிச்சுன்னு கூட சொல்ல முடியாத மனநிலையில பயந்து பம்மாத்து காட்டுற வேலையை நீங்கள் செய்து கொண்டு வெளியில் வந்து நான் அடங்க மாட்டேன், அடக்கி வாசிக்க மாட்டேன் அப்படிலாம் பேசுறத மக்கள் பார்த்து சிரிக்கிறார்கள்ல. ஆதவனுடைய பேச்சு என்பது அருவருக்கத்தக்க பேச்சாக இன்றைக்கு இருந்தது. இல்ல, அவங்க கூட்டணி கட்சி வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்தாங்க. வரவில்லை என்ற விரக்தியில அவர் பேசினாரான்னு தெரியல. விசிகாவுடைய கட்சியை பற்றி பேசுகிறார். உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களை வம்பிழுக்கிறார். செந்தில் பாலாஜி வம்பிழுக்கிறார்.
துரைமுருகன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், இப்படி எல்லோரையுமே கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட அனைவரையுமே வந்துட்டு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப கொச்சையாக பேசுவதை பார்க்க முடியுது. இது கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா? இல்ல இவர் இன்னும் உசுப்பேத்தி உசுப்பேத்தி விஜயை பாலங்கணத்தில் தள்ளிவிடுவதற்கான பேச்சை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல, விஜய்க்கு மொத்த கேடு வந்ததற்கு காரணமும் ஆதவ அர்ஜுன் தான். இல்லைன்னா விஜய்க்கு இவ்வளவு பெரிய கேடு நடந்திருக்காது. சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும், மாற்றினால்தான் சரியா இருக்குங்கிற யோசனையை விஜய்க்கு சொன்னவர் ஆதவ அர்ஜுன். அதற்கு பின்னால் பாஜகவோட ஹேண்ட் இருக்கு. பாஜக ஆதவ அர்ஜுன் மூலமாக விஜயை பாக்கெட் பண்ணாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப என்ன அப்படின்னா, வெளிச்சம் இல்லாத இருள் சூழ்ந்த அறைக்குள் ஒருவனை பூட்டினால் அவன் எப்படி பிதற்றி திரிவானோ அதுபோல இன்றைக்கு பிதற்றி திரிந்தார் ஆதவ அர்ஜுன். நீங்க விசிகா குறித்து பேசியதெல்லாம் ஏற்கவே முடியாத கருத்து சார். உங்களை வளர்த்து ஆளாக்கியவர் அண்ணன் திருமா. நீங்க அரசியலில் அதற்கு முன்னால் என்னவாக இருந்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது முகமோ முகவரியோ இருந்ததா? துணை பொதுச் செயலாளர் என்கிற உயரிய பொறுப்பை அந்த கட்சிக்குள் கொடுத்து இன்றைக்கு விஜயினுடைய கட்சிக்குள் 2வது இடத்துல நீங்க இருக்கீங்க, 3வது இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா இதற்கான வாசலை திறந்து வைத்தவர் அண்ணன் திருமா. நீங்க இந்த இலட்சணத்துல அம்பேத்கர் குறித்து புக் எழுதியிருக்கன்றீங்க. அம்பேத்கராவே வாழ்கிற அண்ணன் திருமாவை விமர்சிக்க என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன அம்பேத்கரை உள்வாங்கி இருக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த 25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் வயப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியை திராவிட இயக்கங்கள் கூட செய்யலன்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்கிறார். நான் அதுக்காக திராவிட இயக்கத்தை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்பது அல்ல செய்தி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் டெடிகேட்டடா இருந்து தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அரசியல் மேன்மைக்காகவே ஒப்படைத்துக் கொண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக உடல்நிலை கருத்தில் கொள்ளாமல், தன்னுடைய சுகவாழ்வு கொண்டு கருத்தில் கொள்ளாமல், லாப நட்ட கணக்குகள் இல்லாமல் ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. 20 பேர் தான் உங்க கட்சியில இருக்கிறாங்கன்னு நான் பேசுறீங்க நீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ 2 லட்சம் பேர் இருந்துட்டு போ. அந்த 20 பேர் பேசுகிற கருத்தியலை உன்னால் பேச முடியுமா? அந்த 20 பேர் செய்கிற அரசியல் நடவடிக்கைகளை உங்களால் செய்ய முடியுமா? அந்த 20 பேர் ஏற்படுத்துகிற தாக்கத்தை தமிழ்நாட்டு களத்தில் உங்களால் ஏற்படுத்த முடியுமா? அங்க 20 பேர் தான் இருக்காங்களா? அந்த கட்சி மதிமுக போன்ற பாரம்பரியம் மிக்க வைகோ போன்ற தலைவர்களால் வழிநடத்தப்படுகிற கட்சியே உதயசூரியன் சின்னத்துல நின்னப்ப தாங்கள் சுயமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றவர்கள். அவரு நாடாளுமன்ற வேட்பாளராகவே சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்ப அந்த கட்சிக்கு 2 சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. எவ்வளவு பெரிய பயணத்தை டெடிகேட்டடா மேற்கொண்டிருந்தா அந்த கட்சி இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்க முடியும். அந்த கட்சியை பார்த்து உங்க பொதுச் செயலாளர் 4 தொகுதியில கேண்டிடேட் போடலாங்கிறாரு. இந்த லட்சணத்துல பொதுச் செயலாளரை வச்சிருக்கிற நீங்க 20 பேர் தான் இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு கேள்வி வருதுன்னா, சென்ற நேர்காணல்ல நீங்க விஜய் தேர்தல்ல போட்டியிடுவாரானே தெரியல. இன்னும் நீங்க போட்டியிடுற தொகுதி என்னன்றதை சொல்ல மாட்டீங்க, முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா குசியான 3ல இருந்து 4 தொகுதி விஜய் நிக்க போறாருன்றாரு. சட்டம் அவ்வளவுதான் அனுமதி கொடுத்திருக்கு, இல்லைன்னா 234 நிற்பாருன்றாரு. இல்ல, அது விஜய் சொன்னதுனால அவர் சொல்றாரு. விஜய் ஒரு கூட்டத்துல சொன்னார்ல, மேலூர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு சொன்னார்ல. ஆஹா, தளபதி இந்த தொகுதியில தான் தன்னை கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டாரு அவரு. இந்த லட்சணத்துல அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருந்தா கூட பரவாயில்ல, அது தற்கூரிகளின் கூடாரம், அதனால பொதுச் செயலாளரா இருக்கிறதுக்கு ஒரு தற்கூரியா இருந்தா போதும். எப்படி இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருப்பாருன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த அடிப்படை விதி கூட தெரியாமல் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா எவ்வளவு பெரிய கேடு அந்த தொகுதிக்கு வந்திருக்கும். இவருக்கு சீட்டு கொடுத்த கட்சி என்ன லட்சணத்துல இருந்திருக்கும். இவர் எந்த லட்சணத்துல மக்கள் பணியாற்றிருப்பார். இவர் எம்எல்ஏவான்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அடப்பாவுமே, இவருக்கா போய் அந்த எம்எல்ஏ பொறுப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க ஒரு தலைவரை டீகிரேட் பண்றீங்கன்னு அர்த்தம். 2 தொகுதியில போட்டியிட சொன்னா அப்படிதான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா எப்ப ஒருவர் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் வருகிறதோ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இன்னொரு தொகுதிக்கு போவாங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கு. இல்லையா? கலைஞர் எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? அண்ணன் மு.க. ஸ்டாலின் எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? அண்ணன் திருமா எங்கேயாவது போய் இன்னொரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றாரா? பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நம்பிக்கையை இழக்கச் செய்கிற செயலை ஒரு தலைவர் தேர்தல் களத்துல செய்யக்கூடாது. முன்மாதிரியாக தளபதியாக நிற்க வேண்டியவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தான். அதை பின்தொடர்ந்துதான் அந்த கட்சி டிராவல்ல போகும். தலைவருக்கே நம்பிக்கை இல்லப்பா, 2 இடத்துல நிக்கிறாருப்பா அப்படின்னா அந்த கட்சி தொண்டனுக்கு எப்படி முழுமையான நம்பிக்கை தேர்தல் களத்துல வரும்? எப்படி போய் நிற்பான்? யோசிக்க வேண்டாமா?
அப்ப தளபதி 2 இடத்துல நிக்கணும்ன்ற இன்சிஸ்ட் பண்ற வேலையவே நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அதையாவது முறையா செஞ்சீங்களா? நீங்க இதை எந்த இடத்துல நின்னு பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சின்னம் வாங்கியாச்சு சார். சின்னம் வாங்கியதற்கு பிறகு ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க. அப்போ இது தேர்தலுக்கான ஒத்திகையை பார்க்கிற கூட்டம். அப்படிதானே? அப்ப அந்த கூட்டத்துல தேர்தல் நெறிமுறையை குறைஞ்சபட்சம் சொல்லிக் கொடுங்க. ஏற்கனவே அவனுக்கு பூத் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியல. வார்டுல என்ன பணிகளை செய்யணும்ன்றது தெரியல. கவுண்டிங் ஏஜென்ட் எப்படி இருப்பாங்க, என்னென்ன பணிகளை செய்வாங்கன்றது தெரியல. இதையெல்லாம் தாண்டி போலிங் அன்னைக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க. இந்த நிலையெல்லாம் இருக்கிற நேரத்துல இல்ல நீங்க அடிப்படை எப்படி சொல்றீங்க? ஆனா அவங்க வரக்கூடிய அத்தனை பேருக்குமே விசில் கொடுத்துருக்காங்க. விஜய் பேசும்போதும் சரி, ஆதவர்ஜுனா பேசும்போதும் சரி, தொடர்ச்சியா விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சின்னத்தை போய் சேர்க்கிறாங்கல்ல. நான் எப்படி சார் இதுக்கு பதில் சொல்றது? நீங்க சிரிக்காம இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட நீங்க கேக்குறீங்க. விசில் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க, விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சார், எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் சார். அது மக்கள் ஓட்டு போட தயாரா இருந்து மக்களே உங்களுக்கு வாரி ஓட்டுகளை கொடுத்தாலுமே கூட அந்த ஓட்டு உங்களுக்கு தான் பதிவாகுதான்னு உறுதி செய்ய வேண்டிய காலகட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு சார். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் என்றால் என்ன? நீங்க எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு ஸ்டாலின் ஒழிகன்னு பேசின கும்பல் நீங்க. எஸ்ஐஆருக்கும் ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எஸ்ஐஆர் படிவங்களை முழுமையாக நிரப்பி தர வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளை பிறப்பித்து கட்சியை முழு வீச்சுல களத்துல இறக்குனவர் ஸ்டாலின். நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க? எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாத்தையும் திமுக காரன் வாங்கி வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஊர்ல என்ன தெரியுமா பேச்சு? திமுகவினுடைய வார்டு செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இல்லைன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்க முடியாது சார். ஏன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவன் என் வட்ட செயலாளர் சார். ஏன் என்னுடைய ஃபார்ம் இருக்குல்ல, எஸ்ஐஆர் ஃபார்ம், நான் போய் கொடுக்கல. என்னுடைய கையெழுத்தை வாங்கி எனக்கு முறையாக என்னுடைய பேர் லிஸ்ட்ல இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக வட்ட செயலாளர். அப்ப இவ்வளவு பெரிய வேலையை அவங்க செய்யும் போது அந்த வேலை என்னன்னே புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில இருந்தவர்களை வைத்துக்கொண்டு நீங்க இந்த தேர்தலுக்கு தயார்படுத்துகிற கூட்டமாக இந்த கூட்டத்தை வைத்து என்ன பேசி இருக்கீங்கிறது இருக்குல்ல. இப்ப மொத்தத்துல தேர்தலுக்கு தயார்படுத்துகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வியூகத்தை வகுக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தருகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். ஒரு சினிமாத்தனமான போலியான பேச்சுக்கள் நிரம்பிய மேடையாக அந்த மேடை அமைஞ்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, மொழிப்போர் வரலாற்றை தன்னுடைய தொண்டை தண்ணீர் வற்றுகிற அளவுக்கு பேசுகிறார் அண்ணன் நாஞ்சில் சம்பத். இளவு வீட்டுல உட்கார்ந்திருக்க மாதிரியே மேடையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு வேகமாக பேசுகிறார் செய்தியை. செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே செத்தவங்க கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க சார். எவ்வளவு பெரிய கேவலம்! இன்னைக்கு மொழிப்போர் ஈகியர்களுடைய வீர வணக்க நாள் இல்லையா? இந்த மொழி காப்பதற்காக உயிர் நீத்தவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இல்லையா? இது குறித்து ஒரு வார்த்தை பேசினாரா விஜய்? அங்க அண்ணன் சம்பத்தை தவிர வேற யாராவது அதை பத்தி பேசினாங்களா? அப்ப உங்க அரசியல் என்ன அரசியல்? நீங்க எந்த களத்துல நிக்கிறீங்க? தமிழ்நாடு எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை பேசாமல் வேறு ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மொத்தத்துல அலங்கோலத்தினுடைய மொத்த காட்சியாக இன்றைக்கு அந்த மேடை வெளிப்பட்டுச்சு. தேர்தலுக்கான தயாரிப்புகள் எந்த இடத்திலும் இல்லை. எதிரிகளை பிக்ஸ் பண்ணல, டார்கெட் என்னன்றத சொல்லல, தேர்தல் களத்தில் என்ன பணியாற்றணும்ன்ற வியூகங்கள் வகுக்கப்படல. போலித்தனமான மேடையாகவே இன்றைக்கு மேடை நிறைவு பெற்று சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொல்லை நிகழ்ச்சி பெறுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.